ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வந்துட்டு ஒரு ஈஸியான ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரௌனி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். ஆனா ஒருவேளை நிறைய செஞ்சு வேஸ்டா போச்சுன்னா என்ன செய்யறது, நல்லா வரலன்னா என்ன செய்யறது அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால நம்ம இன்னைக்கு குறைவான குவான்டிட்டியில ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும், ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியா, உள்ள வந்துட்டு நல்லா கூவியா ஃபட்ஜியான ஒரு ப்ரௌனி. பாருங்க, பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுல, சாப்பிடலாம் போல. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சூப்பரான 1/4 கிலோ ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப ப்ரௌனி பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பாத்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 75 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன், சாக்லேட்டு. இந்த மாதிரி சீவி இந்த மாதிரி ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், கிராம் கணக்குல சொன்னா 50 கிராம் ஆயில். நம்ம இதுக்கு பட்டர் யூஸ் பண்ண போறது இல்ல, எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி 50 கிராம் மைதா மாவு. கப்ல சொன்னா 1/3 கப். ஒரு கப்பை 3ஆ பிரிச்சோம்னா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு. ஓகேவா? அப்புறம் இது வந்துட்டு சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். 75 கிராம் சர்க்கரையை பவுடர் பண்ணீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு. இது வந்து 10 கிராம் கோகோ பவுடர். ஸ்பூன் கணக்குல சொன்னா 2 டீஸ்பூன், நல்லா ஹீப்டு டீஸ்பூனா 2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா 10 கிராம் இருக்கும். ஒரு முட்டை. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாக்லேட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கீழே தண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு பாத்திரத்துல சுட வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல இந்த மாதிரி சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சாக்லேட் மெல்ட் ஆன சாக்லேட்ல நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்க இந்த 1/4 கப் எண்ணெயை சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெயோட சேர்த்து இந்த சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இந்த சாக்லேட் கொஞ்சம் ஆறட்டும். இப்ப நம்ம எடுத்து வச்ச அந்த முட்டையை ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா வனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல், இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சக்கரை பொடி இருக்குல்ல, 3/4 கப் சக்கரை பொடி, இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இதுல மிக்ஸ் பண்ணி போறோம். இதையும் இந்த முட்டையோட சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சக்கரை பொடி சேர்த்துக்கலாம். இது கூட மீதி இருக்கிற சக்கரை பொடியும் சேர்த்திடலாம். சக்கரை எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்ப இதை சேர்த்து நல்லா நம்ம அடிச்சுக்க போறோம். நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இதை வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பீட் பண்ணியாச்சு. சக்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சிச்சு. இந்த முட்டையில கட்டி கட்டியா இல்லாம நல்லா ஈவனா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த சாக்லேட் எண்ணெய் சேர்த்தோ அதை வந்துட்டு இதுல ஊத்திக்கலாம். இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முட்டையோட நம்ம எடுத்து வச்ச மைதா மாவும் கோகோ பவுடர் 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி சலிச்சு கலந்து வச்சிருக்கிறேன். இப்ப இதையும் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனியோட பேட்டர் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். இப்ப நான் வந்துட்டு ஒரு 6க்கு 6 சைஸ் டின் எடுத்திருக்கிறேன், கேக் டின்னு. இதை வந்துட்டு இந்த மாதிரி லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பர் ஏதாவது போட்டு. நான் வந்துட்டு ஒரு A4 ஷீட்ல தான் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல நம்ம இந்த பேட்டரை மாத்திடலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு டின்ல மாத்திட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்பனா அதுல ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு போயிடும். பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன் ப்ரீ ஹீட் பண்றதுக்கு. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு சூடாயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா சிம்ல வச்சிருங்க அடுப்ப. இப்ப இந்த ப்ரௌனி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல, இந்த பேட்டர் டின் எடுத்து உள்ள வச்சிடலாம். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 30ல இருந்து 40 நிமிஷம் ஆகும். நீங்க எடுத்திருக்கிற பேனை, நீங்க ஊத்திருக்கிற டின்னை பொறுத்து டைம் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகலாம். 30ல இருந்து 40 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். இந்த மாதிரி வாட்டர் இருந்துச்சுன்னா அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஏதாவது வச்சு நான் வந்து அலுமினியம் ஃபைல் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது இப்படியே பேக் ஆகட்டும். நல்லா லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ஒரு 30 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். அப்புறமேட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ப்ரௌனி பேக் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு இது பேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சு.
நான் சொன்ன மாதிரி அது நம்ம எடுக்கிற பேனு அப்புறமேட்டு நம்ம எந்த அளவுக்கு ஊற்றி வச்சிருக்கிறோம் அந்த கேக் டின் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு வேரி ஆகும். எனக்கு வந்துட்டு 40 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் வந்துட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்துட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது கட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட ப்ரௌனி ஓரளவுக்கு ஆறிடுச்சு. லைட்டாக வெதுன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இதை டிமோல்ட் பண்ணுவோம். அந்த ஓரத்துல நம்ம இது போட்டிருக்கிறதுனால ஈஸியாக அதை டிமோல்ட் பண்ண வரும். நான் வந்து பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணல. நம்மளோட நார்மல் A4 ஷீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்க பாருங்க அது கூட ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வருது. பாருங்க சூப்பரா நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம இதில் எந்த ஒரு நட்ஸுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அக்ரூட், வால்நட்டுன்னு எது வேணாலும் கூட சேர்த்து நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை சாக்லேட் சாஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching this video viewers. Bye.